அஸ்ஸலாமு அலைக்கும். அன்பார்ந்த அனைத்து உறவுகளுக்கும் இனிய காலை வணக்கம். உங்கள் மீது சாந்தியும் சமாதானமும் உண்டாகட்டும். இன்றைய காலை பொழுது உங்கள் அனைவருக்கும் இனிய பொழுதாக அமைய எல்லாம் வல்ல இறைவனை பிரார்த்தித்தவனாக இன்றைக்கும் கோயத்துடைய பல முக்கியமான செய்திகளை பற்றி தான் பார்க்க போகிறோம். வீடியோவை கடைசி வரைக்கும் பாருங்கள். தெரியாத நண்பர்களுக்கும் மறக்காமல் ஷேர் பண்ணுங்கள். வீடியோ பிடிச்சிருந்தா ஒரு லைக் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள், தொடர்ந்தும் சப்போர்ட் பண்ணுங்கள். கோயத்துடைய டினார் மதிப்பு உள்ளதா பார்த்தலாம். இலங்கைக்கான ரூபாயில் ஒரு தினாரின் மதிப்பு 958 ரூபாய் 38 உள்ளது. இந்தியாவின் ரூபாயில் ஒரு தினாரின் மதிப்பு 279 ரூபாய் 85 உள்ளது. இது அல்முல்லா எக்ஸ்சேஞ்சோடைய அப்ளிகேஷன் ஆன்லைன் ரேட் ஆகும். அதே போல கூகுள் ரேட்டை பார்த்தலாம். இலங்கைக்கான ரூபாயில் ஒரு தினாரின் மதிப்பு 960 ரூபாய் 51 உள்ளது. இந்தியாவின் ரூபாயில் ஒரு தினாரின் மதிப்பு 280 ரூபாய் 57 உள்ளது. அமான் எக்ஸ்சேஞ்ச் ரேட்டை பார்த்தலாம். இந்தியாவுக்கு 279 ரூபாய் 86 வழங்குறாங்க. அதே போல இலங்கைக்கு 958 ரூபாய் 85 வழங்குறாங்க. அதே போல சஜில் எக்ஸ்சேஞ்ச் ரேட்டை பார்த்தலாம். இந்தியாவுக்கு 279 ரூபாய் 50 வழங்கியிருக்கிறாங்க. அதே போல இலங்கைக்கு 958 ரூபாய் 5 வழங்குறாங்க. மேலதிக தகவல்களை தெரிந்து கொள்ள 97 23 54 61 என்ற இலக்கமுடாக தொடர்பு கொள்ளுங்க. சஜில் எக்ஸ்சேஞ்ச். அதே போல ARY எக்ஸ்சேஞ்ச் இலங்கையை பொறுத்த வரையில் 958 ரூபாய் 13 வழங்குறாங்க. அதே போல் இந்தியா பொறுத்த வரையில் 279 ரூபாய் 90 வழங்குறாங்க. இது பார்த்தீங்கன்னா ARY எக்ஸ்சேஞ்சுடைய அப்ளிகேஷன் ஆன்லைன் ரேட் ஆகும். அதே போல் KBE எக்ஸ்சேஞ்ச் இந்தியாவுக்கு 278 ரூபாய் 90 வழங்கியிருக்கிறாங்க. அதே போல் இலங்கைக்கு 961 ரூபாய் 40 வழங்குறாங்க. அதே போல் UAE எக்ஸ்சேஞ்ச் மற்ற எக்ஸ்சேஞ்சுகளை விடையும் இன்னும் கொஞ்சம் டிஃப்ரெண்ட்டான முறையில் ரேட்டு வழங்கிட்டு தான் இருக்கிறாங்க. குறிப்பாக மற்ற எக்ஸ்சேஞ்சுகளில் இதுக்கு முன்னாடிலாம் பார்த்தீங்கன்னா 100 தினாருக்கு உட்பட்ட ரேட் தான் கொஞ்சம் கம்மியாக வழங்கிட்டு இருந்தாங்க. ஆனால் தொடர்ந்துமே UAE எக்ஸ்சேஞ்ச் கொஞ்சம் அதிகமான ரேட் தான் வழங்குறாங்க. அதுவும் குறிப்பாக நீங்கள் 100 தினாருக்கு மேலே 200 300 500 தினார் 1000 தினார் வரைக்கும் அனுப்பினாலும் மற்ற எக்ஸ்சேஞ்சுகளை விட ஒரு 5 ரூபாய் சரி அதிகமாக தான் வழங்குறாங்க. UAE எக்ஸ்சேஞ்சில் நீங்கள் இன்னும் ட்ரை பண்ணலைன்னா மற்ற எக்ஸ்சேஞ்சுகளையும் விசாரித்து பாருங்கள். ஆனால் UAEயும் மறக்காமல் ட்ரை பண்ணுங்கள். கோயத்துடைய பல எக்ஸ்சேஞ்சுகள்லையுமே அக்கௌண்ட் நம்பரை மறைச்சிடுறாங்க. இதை பற்றியும் உங்களுக்கு தொடர்ந்துமே தெரிய தாருது. நீங்கள் ஏதாவது ஒரு புதிய எக்ஸ்சேஞ்சுக்கு பழைய பட்டுச்சீட்டோட போகிறீங்களா இருந்தால் நிச்சயமாக அதில் அக்கௌண்ட் நம்பர் இருக்கா அப்படின்றத செக் பண்ணிக்கோங்க. அப்படி இல்லாத பட்சத்தில் எழுதிட்டு போனாலும் பிழை இல்லாத அக்கௌண்ட் நம்பர் எழுதிட்டு போங்க. ஏதாவது ஒரு நம்பர் பிழைத்தாலும் கூட உங்களுடைய பணம் நாட்டுக்கு போய் சேராது. அந்த பணத்தை திரும்ப பெறணுமா இருந்தாலும் ரொம்ப நாட்களாகும். மறுபடியும் கட்டணம் செலுத்த வரும். எக்ஸ்சேஞ்சுகளில் பணம் அனுப்பி முடித்ததும் பற்றுச்சீட்டை மறக்காமல் செக் பண்ணி பாருங்கள். எல்லா டீட்டெயில்ஸும் சரியாக இன்க்ளூட் ஆகியிருக்கான்னு. அதே போல் சில நேரங்களில் எக்ஸ்சேஞ்சில் உள்ளவங்களே பிழை விட்டுருவாங்க. ரேட்டும் சரியாக இருக்கான்றதை செக் பண்ணிக்கோங்க. யுனைடெட் கல்ஃப் எக்ஸ்சேஞ்ச் கோஆப்ரேஷன் இந்தியாவுக்கு 750 ஃபில்ஸும் இலங்கைக்கு ஒரு தினாரும் கட்டணமாக அறவிடுறாங்க. அல்சாமில் எக்ஸ்சேஞ்ச் கோஆப்ரேஷன் ஒரு தினார் மட்டுமே கட்டணமாக அறவிடுறாங்க. UJ எக்ஸ்சேஞ்ச் கோஆப்ரேஷன் ஒரு தினார் மட்டுமே கட்டணமாக அறவிடுறாங்க. குவைட் ஏஷியன் இன்டர்நேஷனல் எக்ஸ்சேஞ்ச் 750 ஃபில்ஸ் மற்றும் ஒரு தினார் போன்ற கட்டணங்களும் அறவிடுறாங்க. குவைட்டில் அல் நாதா, ARY, அமான் எக்ஸ்சேஞ்ச், UJ, அல்சாமில் அன்சாரி எக்ஸ்சேஞ்ச், லூலு எக்ஸ்சேஞ்ச், ஜோயாலுகாஸ், KBE, UAE, அமான் எக்ஸ்சேஞ்ச், பஹ்ரைன் எக்ஸ்சேஞ்ச், BEC, வேர்ல்ட் ஸ்ட்ரீட் எக்ஸ்சேஞ்ச், சஜில் எக்ஸ்சேஞ்ச், மலிக் எக்ஸ்சேஞ்ச், இன்டர்நேஷ்னல் எக்ஸ்சேஞ்ச், அல் ஷஃபா எக்ஸ்சேஞ்ச், இது போன்ற இன்னும் பல எக்ஸ்சேஞ்சுகள் இருக்குது. ஒவ்வொரு எக்ஸ்சேஞ்சுகள்லையுமே ஒவ்வொரு விதமான கட்டணங்கள் இன்னமும் அதே மாதிரி தான் இருக்குது. ARYயை பொறுத்த வரையில் 900 ஃபில்ஸ் மட்டுமே தான் கட்டணமாக அறவிடுறாங்க. அதே மாதிரி சஜில் எக்ஸ்சேஞ்ச், மலிக் எக்ஸ்சேஞ்ச், அல்சாமில் எக்ஸ்சேஞ்ச், இது போன்ற எக்ஸ்சேஞ்சுகளில் ஒரு தினார் மட்டுமே தான் கட்டணமாக அறவிடுறாங்க. இப்போதைய சூழலில் பார்த்தீங்கன்னா எல்லா எக்ஸ்சேஞ்சுகள்லையுமே இந்த 10,000 20,000 30,000 1 லட்சம்னு இல்லாமல் இப்போது தனி ரேட் மட்டும்தான் வழங்குறாங்க. ஆனால் அப்படி பார்த்தாலும் தனி ரேட் அப்படின்னு பார்த்தாலும் ஒவ்வொரு எக்ஸ்சேஞ்சுகள்லையும் வித்தியாசம் இருக்குது. ஒவ்வொரு எக்ஸ்சேஞ்சுகளுக்கும் சாதாரண 5 ரூபாயிலேருந்து 10 ரூபாயிலேருந்து சில எக்ஸ்சேஞ்சுகளில் 20 ரூபாய் வரைக்கும் வித்தியாசம் இருக்குது. அதனால் நீங்கள் எப்போவுமே எக்ஸ்சேஞ்சுகள் தொடர்ந்தும் வளமை மாதிரியே ஒவ்வொரு எக்ஸ்சேஞ்சுகளையும் இத்தனை தினார் நான் அனுப்ப போகிறேன், எவ்வளவு உங்களுடைய ரேட் அப்படின்றத விசாரித்து பார்த்துட்டு அதுக்கப்புறமா அனுப்புங்க. கஷ்டப்பட்டு சம்பாதிக்கிற பணம் நல்ல எக்ஸ்சேஞ்சுகள் மூலமே அனுப்புங்க. பணிப்பெண்களுக்கும் முடிந்த வரைக்கும் இந்த வாய்ப்புகளை பெற்றுக் கொடுங்க. ஓட்டுநர்களே
குவைத்துடைய தங்க விலையை பார்த்தலாம். 1 கிராம் 18 கேரட் தங்கத்தின் விலை 20 தினார் 309 ஃபில்ஸ். 1 கிராம் 21 கேரட் தங்கத்தின் விலை 23 தினார் 693 ஃபில்ஸ். 1 கிராம் 22 கேரட் தங்கத்தின் விலை 24 தினார் 831 ஃபில்ஸ். 1 கிராம் 24 கேரட் தூய தங்கத்தின் விலை 27 தினார் 78 ஃபில்ஸ். குவைத்துடைய தங்க விலையும் இந்த நாட்களில் மறுபடியும் படிப்படியாக அதிகரிச்சே வருது. இன்றைய தினம் 8 குவைத்தி மற்றும் வெளிநாட்டவர்களுக்கு தூக்கு தண்டனை நிறைவேற்றப்பட உள்ளது. அதே போல் ஒருத்தருக்கு மட்டும் மன்னிப்பு கிடைக்கிறதுக்கான வாய்ப்பு இருக்கிறதா தெரிவிச்சிருக்கிறாங்க. பணிப்பெண்கள் 1,00,000 பேர் ஒட்டுமொத்தமாக குவைத்தை விட்டு போகிறாங்க. அதே மாதிரி பணிப்பெண்களுடைய தேவை இன்னும் அதிகரிக்குது, பணமும் அதிகரிக்க போகுது. அதே போல் பினைதல்கார் பகுதிகளில் அதிரடியான சோதனை 2 நாட்களாக தொடர்ந்தும் நடைபெற்றுள்ளது. பலரும் கைது செய்யப்பட்டுள்ளாங்க. 1000க்கும் அதிகமான விதிமீறல்கள் பதிவாகியுள்ளது. டிக்டாக்கை கொடுத்துட்டு இடத்த காலி பண்ணுங்க, இல்லை பேன் பண்ணுறது தான் அமெரிக்கா எச்சரிக்கை. அதே போல் ஊரெல்லாம் நீங்கள் எங்களை கொலைகாரன்னு சொல்கிறீங்க, அப்போ நீங்கள் செஞ்சது மட்டும் சரியா? பைடனை தாக்கிய நித்யான்கு. அதே போல் பலஸ்தீனை பற்றி தற்போது வெளிவரும் தகவல்கள் உண்மையா பொய்யா? இன்னமும் யுத்தம் முடிவடைவில்லையா? பார்க்கலாம் அனைத்து தகவல்களையும். எதிர்வரும் நேரங்களில் 3 டிகிரி செல்சியஸ் வெப்பநிலையாக குறையும் அப்படின்னு தெரிவிச்சிருக்காங்க காலநிலை ஆய்வாளர்கள். இனி வரும் நாட்களில் கொஞ்சம் அவதானமாக இருங்க. குறிப்பாக பாலைவன பகுதிகளில் இருக்கிறவங்க இனித்தான் அதிகமான கடைசி குளிர், உங்களுக்கே தெரியும் கடைசி மழை மாதிரி கடைசி குளிர் ரொம்ப அதிகமான தாக்கத்தில் இருக்கும் அப்படின்னு தெரிவிக்கிறாங்க காலநிலை ஆய்வாளர் பெதரல் அமீரா. தயவு செய்து ரொம்ப கவனமாக இருங்க இனி வரும் நாட்களில். صبحكم الله بالخير وأجواء دافية نسبيا مع الرياح المتقلبة. الشمالية فيها برودة والجنوبية فيها نسبة رطوبة عالية غطت على هذه البرودة، فحسينا في شوية دفء. فأجواء الشبط خداعة ومتقلبة مع هذه الرياح الجنوبية الرطبة إلى الشمالية الباردة جدا. قد نشهد موجات باردة قطبية مع الرياح الشمالية الغربية أو مع الرياح الشمالية الشرقية وهي سيبيرية، وانخفاض ملحوظ في درجات الحرارة. راح تكون أجواء باردة جدا خاصة في المناطق الصحراوية آخر الليل. فأجواء الشبط متقلبة، فلا تغترون في هذا الدفء. فالبرودة راح تعود مع تحول الرياح إلى هذه الجبهات القطبية الباردة جدا، وتستمر معانا أجواء الشبط حتى 10 فبراير بإذن الله تعالى، وبعدها راح ينتهي الشبط وندخل في آخر مواسم الشتاء وهو موسم العقارب. تبدأ الحرارة بالارتفاع تدريجيا، وفيها إن شاء الله تكثيف للغيوم وفرص لأمطار متفرقة بإذن الله تعالى مع ارتفاع نسبة الرطوبة في الجو. فنتبشر إن شاء الله بخير وربيع قادم بإذن الله تعالى. 7 குவைத்திகள் ஒரு வெளிநாட்டவர், இப்படி 8 பேருக்கு இன்றைய தினம் தூக்கு தண்டனை நிறைவேற்றப்பட இருக்கதாக நேற்றைய தினம் உத்தியோகபூர்வ தகவல்களை வெளியிட்டிருந்தாங்க உள்துறை அமைச்சகம். இதன் அடிப்படையில் தற்போது ஒருத்தருக்கு பிளட் மணி, அதாவது மன்னிப்புக்காக பணம் வழங்கி மன்னிப்பு கேட்குற மாதிரி ஒரு சம்பவம் நேற்றைய தினம் இடம்பெற்றிருக்குது. இது சம்பந்தமான பேச்சுவார்த்தைகளுக்கான சமர்ப்பிப்பு இன்றைய தினம் நடைபெற்றதாக தெரிவிச்சிருக்கிறாங்க. உள்துறை அமைச்சகத்தின் பரிசீலனைக்கு பிறகு அந்த நபருக்குரிய தூக்கு தண்டனை நிறைவேற்றப்படுவதிலிருந்து அவர் விடுவிக்கப்படுவார் அப்படின்னு தெரிவிக்கப்பட்டிருக்குது. பார்க்கலாம் இன்ஷா அல்லாஹ். அது பார்த்திங்கன்னா குடும்பத்தோடு சேர்ந்து பேசிட்டு அவ்வளிதம் அவங்களுடைய குடும்பத்தோடு பேசி அவங்களுக்குரிய அந்த பிளட் மணியை கொடுக்க முடிஞ்சால் கொடுத்து அவங்கள்ட்ட மன்னிப்பு கடிதம் எடுத்திருக்கிறதா தான் தகவல் கிடைத்திருக்குது. அதே போல் தவறுகள் செய்கிறத இனியாவது திருத்தி கொள்வது நல்லது. ஏன்னா இது சிலது பார்த்திங்கன்னா ஆணவம், அதிகாரம், அதே போல் அவசரம், இப்படி பலதரப்பட்ட கொலை வழக்குகளில் சம்மந்தப்பட்டவங்க தான் இன்றைக்கி தூக்கு மேடைக்கு போகிறாங்க. தயவு செய்து உங்களுடைய தவறுகளை இனிமேலாவது திருத்திக்கோங்க. அதே மாதிரி தான் இந்த நாட்டில் போதைப் பொருள் வியாபாரிகளுக்கு ஆயுள் தண்டனை அல்லது மரண தண்டனை என்பது நிச்சயம். அதே போல் கொலைக்கு கொலைதான் அப்படின்ற அந்த சட்டம் இன்னைக்கு வரைக்கும் அரபு நாடுகளில் இயற்றப்பட்டே இருக்குது. அதே போல் முக்கியமான விடயம், ஒரு சிலர் பார்த்திங்கன்னா இப்போ இந்த ரீசெண்டாக ஒரு பனிப்பெண் வாஷிங் மிஷினில் குழந்தையை போட்டதாக இருக்கலாம், அல்லது அந்த பனிப்பெண்ணை அடித்து கொண்டு புதைத்த குவைத்தியாக இருக்கலாம், தன்னுடைய வீடியோ ஆதாரம் இருக்கிறதா மிரட்டினதால் கத்தியால் குத்தப்பட்ட ஒரு வெளிநாட்டவராக இருக்கலாம். இப்படி எத்தனையோ பிரச்சனைகள், எத்தனையோ கேஸ்கள் இருக்குது. எல்லாமே தன்னுடைய அவசரத்தால்
தன்னுடைய அறியாமையால் நடந்தது தான். தயவு செய்து உங்களுடைய தவறுகளை திருத்திக்கோங்க. அதே மாதிரி எந்த ஒரு சூழ்நிலையிலையும் உங்களுடைய கோபத்தை முன்வைக்காம கொஞ்சம் சிந்திச்சு செயல்பாடுங்க. 1,00,000 பணிப்பெண்கள் சலாமா சொல்ல போறாங்க குவைத்துக்கு. அதாவது தற்போதைய சூழல்ல தன்னுடைய 2 வருட கான்ட்ராக்டை முடிச்சுட்டு திருப்பி அந்த கான்ட்ராக்டை ரினிவல் பண்ணாம அதே குவைத்துக்கிட்ட வேலை பார்க்காம கேன்சல்ல போறதுக்காக 1,00,000 பேர் தயார் நிலையில் இருக்கிறாங்க. அதே மாதிரி 4 லட்சத்துக்கும் அதிகமானவர்கள் தன்னுடைய அக்காமாவை புதுப்பிக்கிறதுக்கு தயாராக இருக்கிறதா தெரிவிச்சிருக்கிறாங்க. எப்படி இருந்தாலும் எதிர்வரும் நோன்பு மாதத்தில் மிகப்பெரிய ஒரு பாதிப்பை ஏற்படுத்தும் அப்படின்னு தெரிவிச்சிருக்கிறாரு பசாம் அல் சமாரி, குவைத்துடைய டொமஸ்டிக் ஒர்க்கர்களுக்கான சங்கத்தின் தலைவர். 1,05,000 பேர் தற்போது அவங்களுடைய முதலாளிகளிடமிருந்து கிளம்புறாங்க. 4,20,000 பேர் தற்போது அவங்களுடைய அக்காமா மறுபடியும் ரினுவல் பண்ணக்கூடிய நிலைமையில் இருக்குது. ஆனால் எது எப்படி இருந்தாலுமே இப்போதே சூழல்ல பணிப்பெண்களுடைய தேவை இந்த நாட்டில் அதிகரிச்சிருக்கிறதால இப்போ பார்த்தீங்கன்னா ஏஜென்ட்டுகள், அதாவது மக்தப், ஆசிய நாட்டு தொழிலாளர்களுக்கு 1,200 1,400 தினார் வரைக்கும் ஆஃபர் பண்ண போகிறதா தெரிவிச்சிருக்கிறாங்க. அதாவது மறுபடியும் ரேட்டை ஃபிக்ஸ் பண்ண போகிறாங்க, அதிகரிக்க போகிறாங்க அப்படின்றது தான் இப்போதைய தகவல். சாதாரணமாக இனி வரும் நாட்களில் ஆப்பிரிக்கனுக்கு 800, 1,400 1,200 வரைக்கும் அதிகரிக்க வேண்டி வரும் அப்படின்னு இவங்களுடைய கோரிக்கைக்கு குவைத்துடைய வணிக வர்த்தக அமைச்சகம் தலை சாய்க்கும் வாய்ப்பு உள்ளது. நோன்பு மாதம் நெருங்கிட்டு இனிமேல் நாங்கள் வச்சது தான் சட்டம், பணிப்பெண்கள் வேணுமா இந்த ரேட்டுக்குள்ளே இணங்கினீங்கன்னா கொண்டு வந்து கொடுப்போம் அப்படின்ற டிமாண்டை அதிகரிக்க போகிறாங்க ஏஜென்ட்டுகள். ஆனால் இதில் இருக்கக்கூடிய முக்கியமான ஒரு விடயம், பணிப்பெண்கள் வந்தாதானே இவங்களுக்கு இதெல்லாமே சாத்தியம். அப்படி இருக்கும்போது தூதரகம், இலங்கை இந்திய தூதரகம், பிலிப்பைன் நாட்டு தூதரகம்ன்றது எப்படியுமே அவங்க பெஸ்டான இடத்துல தான் இருக்கிறாங்க. இலங்கை இந்திய தூதரகங்கள் முக்கியமாக இந்த நேரம் நம்மளுக்கான நேரம், நம்மளுடைய தொழிலாளர்களுக்கான பல சலுகைகளை அதிரடியாக பெற்றுக் கொடுக்கக்கூடிய நேரம். இந்த நேரத்தில் சரியான தீர்மானங்களை எடுத்து சரியான முறையில் கையாண்டாங்கன்னா, புதிய ஒப்பந்தங்களோட தொழிலாளர்களை கொண்டு வரதுக்கான முயற்சிகளை முன்னெடுத்தாங்கன்னா நிச்சயமாக இதில் மிகப்பெரிய மாற்றத்தை கொண்டு வரலாம். ஏன்னா இப்போதைக்கு வரைக்கும் பார்த்தீங்கன்னா 750 தினார் டிக்கெட்டோட, ட்ராவல் டிக்கெட்டோட 750 தினார்ன்றது ஃபிக்ஸட் ப்ரைஸாக வச்சுருக்காங்க. இது போதாது அப்படின்னு தான் இப்போது விவாதிக்க ஆரம்பிச்சிருக்காங்க. ஏற்கனவே உங்களுக்கு தெரியும் 1,500 2,000 தினார் வரைக்கும் வீற்ற காலமெல்லாம் இருந்துச்சு பணிப்பெண்கள். அப்படி இருந்ததால் நல்லா பணம் சம்பாதிச்சவங்க, காசு பார்த்தவங்க, அவங்களுக்கு அந்த காசு ஆசை எப்படியுமே விடாது. ஆனால் தொழிலாளர்களுக்கான நியாயங்கள், தொழிலாளர்களுக்கு எதிராக ஏற்பட்ட பல அநீதிகள், துன்பங்கள், ஆனால் இது அனைத்தையுமே இன்னமும் நடைமுறையிலே தான் வைத்திருக்குது குவைத். அதுவும் குறிப்பாக வீட்டு தொழிலாளர்களாக, ஓட்டுநராக வந்தாலும் சரி, பணிப்பெண்களாக வந்தாலும் சரி, அவங்க படக்கூடிய துன்பங்களும் துயரங்களும் இன்னும் நீடித்து கொண்டே இருக்கின்றது. ஏஜென்ட் அவங்களுடைய பிரச்சனை, அவங்களுக்கான காசு பிரச்சனையை பற்றி அவங்க பேசுகிறாங்க. ஆனால் எங்களுடைய தூதரகங்கள் தான் இதற்கு சரியான ஒரு தீர்மானத்தை கொண்டு வரணும். எங்களுடைய தொழிலாளர்கள் உங்களுக்கு வேணுமா, இந்த மாதிரியான சில சட்டத்திட்டங்களை நாங்கள் முன்வைக்கிறோம் அப்படின்றத கோரிக்கையாக முன்வைக்கலாம். ஏன்னா இனி வரும் காலம் நோன்பு மாதம் உங்களுக்கே தெரியும், எப்படியுமே தொழிலாளர்கள் தேவைப்பாடு இருக்குது. அதனால் இவங்க பிளாக்கில் நீங்கள் 1,500 தினார் கொடுத்தா தான் பணிப்பெண் கொடுப்போம் அப்படின்னாலும் கூட சிலர் வாங்குறதுக்கு தயார் நிலையில் தான் இருப்பாங்க. ஆனால் இது எல்லாத்தையுமே முறியடிக்கணும்னா தொழிலாளர்களுக்கான சரியான நீதியையும் சரியான சலுகைகளையும் எங்களுடைய தூதரகங்கள் முன் பெற்றுக் கொடுக்கணும். அப்படி பெற்றுக் கொடுத்தால் மட்டுமே எங்களுடைய தொழிலாளர்களுக்கான நியாயமும் இந்த நாட்டில் சலுகைகளும் சரியாக கிடைக்கும். போனஸ் பிரச்சனையை முன்வைக்கிறதுக்கு இதுதான் சரியான ஒரு சந்தர்ப்பமும் பார்க்கலாம். அடுத்ததா 1,521 விதிமீறல்கள் மற்றும் 59க்கும் அதிகமான விதிமீறல் செய்த நபர்கள் மற்றும் பல குற்றச்செயல்களில் ஈடுபட்டவங்க, சட்டவிரோதமாக தங்கியிருந்தவங்க, அக்காமா இல்லாமல் இருந்தவங்க இப்படின்னு பலரையுமே பிணைதால்கார் பகுதிகளில் 2 நாள் தொடர் சோதனையில் கைது பண்ணியிருக்கிறாங்க உள்துறை அமைச்சகம். அதே போல் உள்துறை அமைச்சரே நேரடியாக களத்தில் இறங்கியிருக்கிறாரு.
தயவு செய்து ரொம்ப கவனமாக இருங்க. இனி வரும் நாட்களில் பாதுகாப்பு சோதனைகள் ரொம்ப தீவிரமாக இருக்கும். அதனால் பாபா கிட்ட வாஸ்தாக இருந்தாலும் சரி, உங்கள்கிட்ட பாஸ்டாக இருந்தாலும் சரி வேகாது. சார், நம்ம பாபாவோட கொஞ்சம் பேசுங்களேன் அப்படின்னு நீங்கள் ஃபோன் எடுத்து கொடுக்கணும்னா யார்கிட்ட கொடுக்கணும் தெரியுமா? உள்துறை அமைச்சர்கிட்ட தான் கொடுக்கணும். ஏன்னா அவர் தான் டைரெக்டாக முன்னாடியே நின்று போலீஸோடையே நின்று செக் பண்ணுறது. டிக்டாக் தடை சட்டத்தை உறுதி செய்த உச்சநீதிமன்றம். அமெரிக்காவில் கிட்டத்தட்ட 17 கோடிக்கும் அதிகமான பேர் டிக்டாக் பாவிக்கிறதாகவும் டிக்டாக் நிறுவனம் அமெரிக்காவுக்கு விற்க வேண்டும், இல்லை என்றால் இச்செயலி தடை செய்யப்படும் என தீர்மானிக்கப்பட்டுள்ளது. அட பாவிகளா, மிரட்டி பிடுங்குற மாதிரிலையா இருக்குது. டிக்டாக்கை இல்லாமாக்குவாங்கன்னு பார்த்தா கடைசியில் டிக்டாக்கை அவங்க வாங்கி அதை நடைமுறைப்படுத்துவாங்க போல தான் தெரியுது. அதுவும் எலான் மஸ்க் கையில் போனால் அரைக்குறை ஆடினதெல்லாம் அவுத்து போட்டுட்டு ஆட ஆரம்பிச்சிடும். ட்விட்டர் போன பாடு ட்விட்டர் பாவிக்கிறவங்களுக்கு தெரிஞ்சிருக்கும். அடுத்ததா நெத்தியான்ஹூ டைரெக்டாகவே அட்டாக் பண்ணியிருக்கிற பைடன் என்னென்னு பார்த்தீங்கன்னா, நீங்கள் இப்போ எங்களை கொலைக்காரன்னு சொல்கிறீங்களா? அப்பாவி மக்களை கொன்னதா? நீங்கள் ஜெர்மனியில் நடத்தினது, பெர்லினில் போட்ட குண்டெல்லாம், அப்போ அதுக்கெல்லாம் என்ன சொல்கிறது அப்படின்னு கேட்டு, immediately after their attack by Hamas, 8 days later, whatever it was. And I told them we were going to help. And I said, but Bibi, I said, you can't be carpet bombing these communities. And he said to me, well, you did it. You carpet bombed, not his exact words, but you carpet bombed Berlin. You dropped a nuclear weapon. You killed thousands of innocent people. He was going after me for saying you can't indiscriminately bomb civilian areas, even if the bad guys are there. Even if the bad guys are there, you can't take out 2, 10, 12, 1,500 people, innocent people, in order to get the one bad guy. And he made a legitimate argument. His perspective said, look, these are the guys that kill my people. These are the guys that are all over in these tunnels. The only way to get to them is take out the places where they were under which they got to the tunnels. And so that's the first time I had the discussion about bombing civilian areas. இந்த நாட்களில் பார்த்தீங்கன்னா பழைய வீடியோக்களை மறுபடியும் பகிர்ந்து இஸ்ரேலில் மறுபடியும் இஸ்ரேல் தாக்குதல் நடத்திருக்குது, கொண்டுட்டாங்க அப்படின்னு பொய்யான சில வதந்திகளை பரப்பிட்டு இருக்கிறாங்க. தயவு செய்து அந்த பொய்யான வதந்திகளை நம்ப வேண்டாம். சீஸ்ஃபயர் அறிவித்ததிலிருந்து இப்போதைக்கு வரைக்கும் எந்த ஒரு தாக்குதலும் நடத்தப்படவில்லை அப்படின்றதுக்கு நல்ல ஒரு உதாரணம். 7 ஹவருக்கு முன்னாடி இப்போ பார்த்துருப்பீங்க, 7 ஹவருக்கு முன்னாடி அந்த போஸ்ட் போட்டிருந்தாங்க. அதே போல் த வார் இஸ் ஓவர் அப்படின்ற மாதிரி ஜேர்னலிஸ்ட் எல்லாருமே செலிப்ரேட் பண்ண ஒரு வீடியோ காட்சி தான் இது. سوف نحيا هنا
يحلو النغم كم مرة سوف نبقى هنا كي يزول الألم سوف نحيا هنا سوف يحلو النغم யுத்த ஆரம்பத்திலேருந்து இன்னைக்கு வரைக்கும் இந்த இஸ்ரேல் சம்மந்தமான பலஸ்தீன் சம்மந்தமான அனைத்து வீடியோக்களையும் தொடர்ந்து பகிர்ந்துக்கிட்டு இருந்த அத்தனை மீடியா நண்பர்களும் வந்து ஒன்று கூடி தான் அந்த இடத்துல அவங்களுடைய கடைசி பிரியாவிடை மற்றும் அவங்களுடைய சந்தோஷத்தை வந்து வெளிப்படுத்தி இருந்தாங்க. ஆனாலும் ஒரு சில மீடியாக்கள் சிலர் வந்து பார்த்திங்கன்னா இந்த வாட்ஸ்அப் குரூப்புகள்ல எல்லாம் பாருங்கள் யுத்தத்தை நிறுத்தினேன்னு சொன்னானுங்க, இந்த திருப்பியும் அடிக்கிறானுங்க, கடைசி நேரம் இன்னும் ஒப்புதல் வந்து கையெழுத்திடப்படலை தானே அப்படின்ற மாதிரிலாம் தாக்குறாங்க அப்படின்னு சில வதந்திகள் வந்து பரப்பப்படுது. அதில் உண்மைத்தன்மை வந்து 99% இல்லை அப்படின்றது தான் சொல்லணும். ஏன்னா பழைய வீடியோக்கள் நிறைய வந்து ஷேர் ஆகுது. கிட்டத்தட்ட 2-3 மாதத்துக்கு முன்னாடி பார்த்த வீடியோக்களையும் வந்து இப்போ பார்த்தீங்கன்னா சிலர் ஷேர் பண்ணி பாருங்கள் பள்ளி வாயிலில் அடிச்சிருக்கிறாங்க, அங்கே அடிச்சிருக்காங்க, இங்கே அடிச்சிருக்காங்க அப்படின்னு புதுசாக கிளப்பி விடுறாங்க. இன்ஷா அல்லாஹ் அல்லாஹ் முந்தி 2ஆவதா எல்லாம் வல்ல இறைவனுடைய கிருபையால் இந்த இஸ்ரேல் பலஸ்தீன் யுத்தம் முடிவடையட்டும், மக்களுக்கான நிம்மதி கிடைக்கட்டும் அப்படின்னு எல்லாம் வல்ல இறைவனை பிரார்த்திக்கலாம். பார்க்கலாம் இன்ஷா அல்லாஹ் நஸ்ரானிகள் என்ன செய்கிறாங்கன்னு இந்த இஸ்ரேல்காரங்க மறுபடியும் ஏதாவது தில்லுமுள்ளு பண்ணுறாங்களா இல்லை முடிவடையுதான்னு பார்க்கலாம். இன்ஷா அல்லாஹ். அல்லாஹு ஆலம். கடைசி வரைக்கும் பார்த்து எல்லாருக்குமே ரொம்ப நன்றி. தெரியாத நண்பர்களுக்கு மறக்காமல் ஷேர் பண்ணுங்கள், வீடியோ பிடிச்சிருந்தால் லைக் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள்.